வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வரிசையா சீர் வந்துட்டு இருக்க. வேல்ஸ் வீட்டுக்கும் தீபாவளி வந்துருச்சு. ஒரு மினி பட்டு எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்க. ஆளாளுக்கு சேலையை எடுத்து அவங்க உடம்புல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சுகன்யாவும் அங்க இருக்காங்க. பாட்டி ஒரு சேலைய மேலே எடுத்து வச்சு பார்த்துட்டு இந்த கலர் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கிறாங்க. மாறி பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்க. சுகன்யா ஒரு புடவை எடுத்து மேலே வச்சிட்டு இருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா சுகன்யான்னு கேக்குறாங்க வடிவு. நல்லா இருக்குன்றாங்க அவங்க. பிடிக்கலன்னா சொல்லு, இதோ பாரு ஏன் புடவைய கூட நீ கட்டிக்கோ, அந்த புடவைய நான் கட்டிக்கிறேங்கிறாங்க வடிவு. இதுவே நல்லா இருக்குன்னு சுகன்யா சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க வடிவு. என்ன சுகன்யா முகத்துல சந்தோஷத்தைய காணோமேன்னு கேக்குறாங்க வடிவு. ஜவுளி எடுக்க போறதா சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு கொஞ்சம் குறையோட சொல்றாங்க சுகன்யா. உங்க வீட்ல இருந்து சீர் கொண்டு வரும்போது நீ அங்க இருக்க வேணாமா, அதான் உன்னை கூட்டிட்டு போகலங்கிறாங்க பாட்டி. அப்போ பழனி அங்க வர. வாங்க வாங்க தம்பின்னு வடிவும் மாரியும் கூப்பிட. வாடா வந்து உட்காருன்னு பாட்டி சொல்ல பழனி அங்க பக்கத்துல இருக்க சோஃபால உட்கார்றாரு. என்னடா மாமியார் வீட்டு சீரெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு பாட்டி கேட்க. வந்துச்சாத்தா வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்ல. என்ன கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க மாரி. செயினா பிரேஸ்லெட்டா அப்படின்னு மாறி கேட்க. அதெல்லாம் எங்க சக்திக்கு உட்பட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சுகன்யா. ஆமா இவருக்கு துணி வாங்குனீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அது எப்படி சுகன்யா, நாங்க பழனிவேலுக்கு வாங்காம இருப்போம் அப்படிங்கிற வடிவு பக்கவாட்டுல இருந்து ஒரு பேக் எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறாங்க. இந்தாங்க தம்பி இது உங்களுக்கு நீட்ட. அண்ணி எதுக்கு, எனக்கு எதுக்கு நீ துணி அப்படின்னு பழனி சொல்ல. இதெல்லாம் வழக்கமா வாங்குறது தானே தம்பி, பிரிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு வடிவு சொல்ல. அவரும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாரு. ஆமா கோமதி வீட்டுல உங்களுக்கு புது துணி எடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு மாறி கேட்க. எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க என்ன கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போகல. என்ன வாங்கினாங்கன்னு கண்ணுல கூட காட்டவே இல்லை. 500 ரூபா புடவைக்கு அரை மணி நேரம் வசனம் பேசி நாளைக்கு சாமி கும்பிடுறப்ப கொடுப்பாங்க அப்படின்னு சுகன்யா குறையா சொல்லி முடிக்க. ஐயோ இவ வாய் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாட்டி பார்க்க. என்ன சுகன்யா இதெல்லாங்கிற மாதிரி பழனிவேல் பாக்குறாரு. நாங்களும் தர்ம பிரபுவே நல்லா இருக்குன்னு வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சுகன்யா எரிச்சலா சொல்ல. அங்க முத்துவேல் வந்துட்டு இருக்காரு. பழனியை பார்த்துட்டு பழனி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்துவேல் முன்னாடி வர. கூடவே சக்திவேலும் குமரவேலும் வர்றாங்க. மாமா வாங்க வாங்க அப்படின்னு சுகன்யாவை இன்வைட் பண்ண. வாங்கடா வந்து உட்காருங்கன்னு பாட்டி சொல்றாங்க. நீயும் உட்காருடா உட்காரு உட்காருன்னு சக்திவேலையும் குமரவேலையும் பார்த்து சொல்றாங்க. அம்மா பக்கத்துல முத்துவேல் உட்கார, இந்த பக்கம் சோஃபாவில் சக்திவேலும் அவர் பையனும் உட்காடுறாங்க. குமரவேல் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன துணிக்கடைவே அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கீங்கிறாரு. அள்ளி எல்லாம் எடுத்துட்டு வரல, ஆளுக்கு ஒரு செட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அம்புட்டுதான் என்ன முகத்தை திருப்புறாங்க மாறி. ஆஹா அப்படின்னு சக்திவேல் வழக்கமா நக்கலா பார்க்க. அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறாரு முத்துவேல். ஆமா மாமாங்கிறாங்க சுகன்யா. சீரெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாக. என்ன போகும்போது இவரை பத்தி தான் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிட்டு போனாங்கங்கிறாங்க சுகன்யா. அது வரைக்கும் புன்னகையா கேட்டுட்டு இருந்த முத்துவேல் முகமும் லைட்டா சுருங்கி போயிடுது. என்ன பத்தியா, என்ன பத்தி என்ன வருத்தப்பட்டாக அப்படின்னு பழனிவேல் கேட்க. உங்களை விட சின்ன பையன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சுட்டான், நீங்க எப்ப தொழில் தொடங்குவீங்கன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க சுகன்யா. மறுபடியும் பேச்சு எங்கிட்ட தான் வந்து நிக்குதாங்கிற மாதிரி கடவுளேன்னு மேல பார்த்துட்டு சொல்றாரு பழனி. ஏன்பா முத்து, பழனியோட கடை விஷயம் என்னப்பா ஆச்சு, ஏதாவது முயற்சி பண்ணனீங்களா இல்லையாப்பா அப்படின்னு பாட்டி கேட்க. முயல் மாதிரியே சிரிக்கிறாரு முத்துவேல். என்னடா இது வித்தியாசமா சிரிக்கிறா அப்படின்னு பாட்டி சக்திவேல் பக்கம் திரும்ப. அவரும் சத்தம் இல்லாம கெக்க பிக்கன்னு சிரிக்கிறாரு. என்னடா இவனுங்க இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்கன்னு பாட்டி மாறி மாறி பார்க்க. முயற்சி எடுக்கிறது என்னம்மா, கடையே பார்த்தாச்சுங்கிறாரு முத்துவேல். அவ்வளவுதான், பாட்டியோட மொழி 2 டைனோசர் முட்டை மாதிரி பெருசாயிடுது. என்னடா இதுங்கிற மாதிரி பழனி திக்குன்னு பார்க்க. அட உண்மையாவான்ற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. மாரியும் வடிவும் சந்தோஷமா பாக்குறாங்க. என்ன மாமா என்ன சொல்றீங்க, கடை பார்த்துட்டீங்களா அப்படின்னு மாறி ஆச்சரியமா கேட்க. ஆமாம்மா பார்த்தாச்சுங்கிறாரு முத்துவேல். எங்கப்பா எங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப பரவசமா கேட்க. நல்ல மெயினான இடத்துலதாம்மா அப்படின்னு முத்துவேல் சொல்ல. சரி சரி அப்படின்னு பாட்டி சிரிப்போட தலையாட்டுறாங்க. உடனே சுகன்யா மாமா பெரிய கடையான்னு கைய ரொம்ப விரிச்சு காமிக்கிறாங்க. அப்படின்னு சக்திவேல் தலையாட்டிட்டு இருக்க. இப்ப சித்தப்பா வேலை பார்க்கறத விட பெரிய கடை தாங்கிறாரு குமரவேல். சுகன்யாவுக்கு ஏக சந்தோஷம். இல்லன்னு ஏன்னு இப்ப நீங்க எனக்கு அம்புட்டு அவசரமா கடை பார்க்கணுமாங்கிறாரு பழனி. என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு முத்துவேல் பார்க்க சக்திவேலும் பாக்குறாரு. டேய் நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுடா, சட்டு புட்டுன்னு செஞ்சிடணும் அப்படின்னு பாட்டி சொல்ல. ஆத்தா நான் இன்னும் இதை பத்தி மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டையும் பேசவே இல்லைங்கிறாரு பழனிவேல். ஏண்டா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் போய் பேசுறியா, பொடாங்க அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்றாரு.
அது இல்லைன்னு பழனிவேல் ஏதோ சொல்ல வர, இதோ பாருடா, கோமதி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் நான் பேசுறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல 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 வேணாம் அத்தா, நானே பேசிக்கிறேன், நீ அவசர அவசரமா எதுவும் பண்ணி வைக்காத அப்படின்னு பழனி அவசரமா குறுக்க வந்து நிக்கிறாரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இன்னொரு தடவை நீங்க 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அவமானப்பட்டு நிக்கிறது என்னால பார்க்க முடியாது. உங்க மரியாதைக்காக இல்லைன்னாலும் என்னோட மரியாதைய கொஞ்சமாவது யோசிச்சு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சுகன்யா சொல்றாங்க. ஐயோ எதுக்குடா வந்தோங்கன்ற மாதிரி பழனி யோசிச்சுட்டு இருக்க. டேய் பழனி, எதுக்குடா முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க? கோமதியும் மாப்பிள்ளையும் உன்னை தப்பா எதுவுமே நினைக்க மாட்டாங்க, நீயா எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சின்ன பையன் கதிரு, அவனே சொந்த காலில் நிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நீங்க நின்னாலுமே அவங்க சந்தோஷம் தானே படுவாங்க அப்படின்னு மாறி சொல்ல குழந்தை மாதிரி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காரு பழனிவேல். முன்னாடி கூட கடையில ஆள் பத்தாம குறை இருந்துச்சு, நீங்க போறதுலயும் ஒரு நியாயம் இருந்தது. இப்ப மயிலு அவ அப்பான்னு மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல பாட்டியும் ஆமாங்கிறாங்க. இதுக்கு இடையில நீங்க எதுக்கு அங்க போகணும்? இன்னும் கொஞ்ச நாள் போனதும் நீங்க கடைக்கு வர வேணான்னு அவங்க சொல்லுவாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, சே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு அவசரமா மறுக்கிறாரு பழனி. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சுகன்யா கேட்க அவர்கிட்ட பதில் இல்ல. அப்ப ஒன்னும் பண்ண முடியாதுல்ல, அவங்களா ஒதுங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாமளா ஒதுங்கிக்கிட்டா நல்லது அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன பதில் சொல்றது, என்ன முடிவெடுக்கிறதுனே பழனிக்கு தெரியல. இங்க பாருடா, நான் திரும்பவும் சொல்றேன், சண்டை போட்டுக்கிட்டெல்லாம் உன்னை அந்த வீட்டுல இருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வர சொல்லல. ஏன் மத்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல, அந்த தொழில் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு நீ ஏன் புள்ள தானேடா, நீ நல்லா இருக்கிறத நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு பாட்டி கேட்க, கரெக்டா சொல்றீங்க அத்த, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க. பழனி குழப்பத்தோட உட்கார்ந்துருக்க, நீ சந்தோஷமா கடையை நடத்து, நாம தொழில் சொல்லி கொடுத்த பிள்ளை நல்லா இருக்கான்னு மாப்பிள்ள பெருமைப்படுற அளவுக்கு நீ நடத்தி காட்டுறா அப்படின்னு பாட்டி அட்வைஸ் கொடுக்குறாங்க. பழனி இன்னமும் சமாதானம் ஆகாம இருக்க, டேய் இதுக்கு முன்னாடி நாங்க பல தடவை சொன்னப்பெல்லாம் மறுத்து பேசிட்ட, இந்த தடவை அப்படியெல்லாம் பேசாத, தீபாவளி முடிஞ்சதுமே நல்ல நாள் பாக்குறோம், கடையை ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான் முத்துவேல் முடிவா சொல்லிட, வேற வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி லைட்டா தலையை அசைக்கிறாரு பழனிவேல். குமரவேலும் சக்திவேலும் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சுகன்யாவுக்கு ஏக சந்தோஷம், எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட பழனிய பாக்குறாங்க. ஆனா அவர் முகத்துல தான் ஒரு துளி கூட சந்தோஷமே இல்ல. பழனி பாண்டியன் வீட்டு சோஃபால உட்கார்ந்துருக்க, கூடவே கதிர், சரவணன், செந்தில்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மாமா அசத்திட்டீங்க போங்க, அம்மாவுக்கு தீபாவளி சீர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா மாமா, நானே எதிர்பார்க்கவே இல்லை, பின்னிட்ட மாமா நீங்கிறாரு சரவணன். அப்படின்னு கதிரை ஆமோதிக்க கொஞ்சம் கூச்சத்தோட உட்கார்ந்துருக்காரு பழனி. நாளைக்கு புது படம் ரிலீஸ் ஆகுது, போலாமான்னு கேட்குறாரு செந்தில். குடும்பத்தோட வா, அப்பா வரமாட்டாரேடா அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் படத்துக்கே போலான்னு சொல்றேன், நீ என்னடானா அவரைய கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஏன்னு நம்ம 4 பேர் மட்டும் போலாங்கிறாரு செந்தில். நம்ம எல்லாரும் வீட்லயே இருக்கலாம்டா, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஜாலியா இருக்குமா, இந்த வீட்டில் இருக்கிறது அப்படி என்னன்னே உனக்கு ஜாலியா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆனாலும் இம்புட்டு நாளா இந்த வீட்டில் இருந்துட்டு ஒரேடியா தானே பண்ற அப்படின்னு கதிர் சொல்ல, அதே தான்டா அப்படின்னு சரவணனும் சொல்றாரு. பாரு மாமா, அண்ணன் எப்படி சீன் போடுதுன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, பாவம் பழனி வேறொரு தவிப்புல இருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள முத்துவேல் சொன்ன தீபாவளி முடிஞ்சதுமே ஒரு நல்ல நாள் பாக்குறோம், கடையை ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான் முடிவா சொன்னது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளைங்களா, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும், இல்ல கேட்கணும் அப்படின்னு பழனி தயங்கிக்கிட்டே சொல்ல, 3 பேரும் என்னதுங்கிற மாதிரி அவரை பாக்குறாங்க. என்ன விஷயம் மாமா, சொல்லுங்கன்னு கதிர் கேட்க, சொல்லு மாமாங்கிறாரு சரவணன். என்ன மாம்சு, சொல்லு மாம்சுன்னு செந்திலும் கேட்கிறாரு. அத அப்படின்னு பழனி தயங்கிட்டு இருக்க, சொல்லு அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க, பாண்டியன் ரூம்ல இருந்து வெளியில வர்றாரு. சொல்லுங்க மாமா, என்னன்னு சொல்லுங்கன்னு கதிர் கேட்க, அத எப்படிங்கிறவர் அப்படியே திரும்பி பாக்குறாரு. பாண்டியன் வர்றதை பார்த்துட்டு, ஐயோ மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் எழுந்திருக்க போக எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. டே உட்காருங்கடா அப்படிங்கிற பாண்டியன் பழனி பக்கத்துல வந்து உட்கார்றாரு. கதிர் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாரு. இவர் வச்சுக்கிட்டு நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற பழனி ரொம்ப அன்னீசியா ஃபீல் பண்றாரு. இலை பழனி, உங்க அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கலடா, 1/2 மணி நேரமா நீ வாங்கி கொடுத்த புடவைய தோல்ல போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்ன மேனியாவே இருக்கிறா அப்படின்னு வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு சொல்றாரு பாண்டியன். பழனி அப்பவும் கொஞ்சம் தவிப்பா இருக்க, மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா பார்க்க, ஏண்டா
புடவை வாங்க ஏதுடா காசுன்னு கேக்குறாரு. ஒருவேளை கடையில இருந்து எதுவும் எடுத்துட்டியா அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம கேவலமா கேக்குறாரு பாண்டியன். பழனி அதிர்ச்சியோட பார்க்க செந்திலும் கோவத்தோட பாக்குறாரு. பாண்டியன் பேசுறத பார்க்கும்போது செந்தில் கோவப்படுறதுலயும் சீன் போடுறதுலயும் தப்பே இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. என்ன அப்பா இப்படியே பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி சரவணனும் கதிரும் கூட பாக்குறாங்க. அப்ப கூட அழுத்தக்கார சரவணன் வாயை திறக்கணுமே. இலை எடுத்தா சொல்லுடா, கடக்கணக்குல எழுதிக்கிடலாம்ல, ஏன்னா எழுதி வச்சாச்சுன்னா கடக்கணக்கு உதைக்காம இருக்கும்ல, அதான்னு சர்வ சாதாரணமா சொல்றாரு பாண்டியன். மாமா அம்மாவுக்காக ஒண்ணு செஞ்சிருக்கு, அம்மாவும் சந்தோஷமா இருக்கு, அதோட விட்டா போதாதா? அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி ஆகணுமா அப்படின்னு கதிர் கேட்க, ஏய் நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணலடா, எடுத்தியா இல்லையான்னு கேட்டேன், இதுல என்ன குத்தம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசுறாரு பாண்டியன். மத்த 4 பேரும் ஒருத்தர் பாத்துக்க எடுத்தா எடுத்தான்னு சொல்ல போறான், இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறான். ஏண்டா நான் இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ எதுக்குடா பாஞ்சிக்கிட்டு வரேன்னு கதிர்கிட்ட கேக்குறாரு பாண்டியன். ஏண்டா ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து களவாணித்தனம் பண்றீங்களோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல பயங்கர கோவத்தோட கதிர் பார்க்க ரொம்பவே அடிபட்ட பார்வை பாக்குற பழனி, மச்சான் மச்சான் மச்சான், கதிருக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாரு. நான் கடையில இருந்தும் பணம் எடுக்கல, எனக்கு சுகன்யா வீட்டுல இருந்து சீர் கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்துல தான் நான் புடவை வாங்கினேங்கிறாரு பழனி. ஏண்டா இலை, உனக்கு சீர் கொடுத்த பணத்துல உங்க அக்காவுக்கு நீ சீர் கொடுத்தியாக்கும் அப்படின்னு இவர் ஏதோ மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குற மாதிரியும் கட்டுக்கட்டா பணத்தை அள்ளி கொடுத்துட்டு அதை பழனி பதுக்கி வச்சுக்கிட்டு இந்த பணத்தை செலவு பண்ண மாதிரியும் கேட்கிறாரு பாண்டியன். ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி. அப்புறம் மாமாவுக்கு எங்க இருந்து பணம் வருமாமா அப்படின்னு சந்தடி சாக்குல நறுக்குன்னு ஒரு குத்து குத்துறாரு செந்தில். ஓஹோ, நீ தான் கவர்மெண்ட் ஆபீசர் ஆச்சு, நீ கொடுத்து உதவ வேண்டியதுதானே அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்றாரு பாண்டியன். இது ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு முனகிக்கிறாரு செந்தில். மொத்தத்துல பாண்டியனோட எண்ணம் பழனி கிட்ட பைசா இருக்க கூடாது, அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், இல்லன்னா அவங்க பசங்க கிட்ட உதவிக்கு நிக்கணும். என்ன கேவலமான புத்தி. நான் எந்த விஷயம் சொல்ல வந்தாலும் குறுக்க பேசி என்ன வில்லன் ஆக்கி விட வேண்டியது. இங்க பாருடா பழனி, சுகன்யா வீட்டுல இருந்து கொடுத்த பணத்துல ஏதாவது செலவு பண்ணணும்னா அந்த பிள்ளைக்கு தாண்டா நீ செலவு பண்ணணும், கோமதிக்கு எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, மச்சான் கடையில போய் எங்க அக்காவுக்கு புடவை வேணும்னு கேட்டா யாரும் சும்மா கொடுத்துட மாட்டாங்கல்ல, காசு கொடுத்தா தானே கொடுப்பாங்க அப்படின்னு பழனியும் சொல்லிடுறாரு. அது சரிடா, அந்த காசை எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அடேங்க அப்பா, கேட்ட உடனே பணத்தை அப்படியே அள்ளி வச்சுட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு அப்படின்னு தாடியை தடவிக்கிட்டு முணுமுணுக்கிறாரு செந்தில். பாண்டியன் செந்தில பார்த்துட்டு, எலே என்ன முனகலு அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் முனங்கலையே அப்படிங்கிற செந்தில், இதெல்லாம் கரெக்டா மோப்பம் பிடிக்க வேண்டியது அப்படின்னு எரிச்சல முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏண்டா பழனி, என்கிட்ட இதுக்கு காசு வேணும்னு கேட்டிருந்தா கொடுக்க மாட்டேனாடா? மாட்டேன் நான் சொல்ல போறேன், சந்தோஷமா கொடுத்துருப்பேனேடாங்கிறாரு பாண்டியன். இல்ல பரவாயில்ல மச்சான் இருக்கட்டும் அப்படின்னு அப்பவும் மச்சானை விட்டு கொடுக்காம பேசுறாரு பழனி. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, நீங்க நினைச்சா கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு கதிர் வெடுக்குன்னு சொல்றாரு. இப்ப எதுக்குடா கொடுக்கணும், அதான் புடவை வாங்கி கொடுத்துட்டான்ல, அதுக்கு நான் காசு கொடுத்தா முறையா இருக்காதுடா அப்படிங்கிற பக்கி பாண்டியன். இதோ பாருடா பழனி, இந்த மாதிரி அவசரத்துக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளுடா, நான் தரல நான் சொல்ல போறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணாம சரிங்க மச்சான்னு ஒத்துக்கிறாரு பழனி. அப்போ அரசி வேகமா உள்ளர வந்து, அண்ணே எல்லாரும் ரோட்ல வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நாமளும் வெடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ரோட்டுக்கு வர்றாங்க. புது மாடல்ல புஸ்வானம் விட்டுட்டு இருக்காங்க. சுகன்யா வேல்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து மத்தாப்பு பட்டாசுன்னு சுட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வெடிசத்தம் தாங்க முடியாம பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் காதை பொத்திக்கிட்டு நிக்குது. பட்டாசு வெடிச்சு முடிச்சு புகையெல்லாம் கொஞ்சம் அடங்க ராஜி அங்க பார்க்க அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கண்கள் மின்ன பார்க்க நல்லா இருக்கியான்ற மாதிரி மெதுவா அவங்க தலையாட்டி கேக்குறாங்க. பாட்டி அவங்க மக கோமதிய கண்குளிர பாத்துக்கிட்டு இருக்காங்க. திருந்தாத குமரவேல் மறுபடியும் அரசியவே பாத்துட்டு இருக்காரு. ஏண்டா நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அரசி பாத்துட்டு இருக்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா, வீம்புக்கே யார் வெடிக்கிற வெடி பெருசா சத்தம் கேக்குதுன்னு பாப்பான், யாரு போட்ட வெடி மேல போய் வளவு சொலவா வெடிக்குதுன்னு பாப்பான். இங்க பாருங்கடா, அவன் பேசுறது செய்யறதெல்லாம் யாரும் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல பவ்யமா தலையாட்டி வைக்கிறாரு சரவணன். நாம கொண்டு வந்த வெடியை வெடிச்சோமா வீட்டுக்குள்ள போனோமான்னு இருக்கணும், தேவையில்லாம அவங்கிட்ட வம்பு தும்புக்கு போக கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நாங்க ஏன்பா அவங்கிட்ட சண்டைக்கு போக போறோம் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் எதிர்விட்டு தான் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ குமரவேல் ஒரு வெடியை கொளுத்தி தூக்கி போட, ஏய் வா இந்த பக்கம் வா
இந்த பக்கம் வந்து வெடின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. அப்பத்தா நான் பார்த்து தான் வெடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. ஏய் நீங்க எல்லாம் பார்த்து கையை சுட்டுக்க போறீங்கிறாங்க பாட்டி. சுகன்யா பழனிய பார்த்துட்டு என்னங்க இங்க வாங்க, இங்க வெடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீ இங்க வா அப்படின்னு பழனி கூப்பிட, ஏங்க இங்கதான் வெடி நிறைய விதவிதமா இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல, எங்க கிட்ட இருக்கிற வெடியை வச்சு நான் வெடிச்சுக்கிறேன், அங்க நான் வரல நீயே வெடிச்சுக்கங்கிறாரு பழனி. சுகன்யாவோட முகம் சுண்டி போயிடுது. வானே வந்து பங்கு பிரிச்சு தானே எல்லாரும் வெடிக்கலான்னு கூப்பிடுறாங்க அரசி. ஏய் எதுக்கு பங்கெல்லாம் பிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கன்னு செந்தில் சொல்ல, அட நீங்க எப்போ இருந்து இவ்வளோ நல்லவரா மாறினீங்கிற மாதிரி மீனா செந்தில பாக்குறாங்க. இது நல்ல கதையா இருக்கே, எல்லாத்தையும் அரசிக்கு கொடுத்துட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றதா அப்படின்னு ராஜி பாஞ்சிட்டு வர்றாங்க. ஆஹா அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு எங்க பங்கு வேணுங்கிறாங்க மீனா. சரி சரி அடிச்சுக்காதீங்க, எல்லாருக்குமே நான் பிரிச்சு தரேன் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அரசி. அதெல்லாம் முடியாது, நாங்க தான் பிரிப்போன்னு வரிஞ்சு கட்டிட்டு போறாங்க மீனா. அரசி வெடிய பார்த்து வெடி என்ன அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்காரு. கோமதி அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மா கோமதியவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாறி வடிவு சுகன்யா 3 பேரும் வெடிச்சிட்டு இருக்க. அவங்களுக்கு முன்னாடி வாங்க வாங்க புஷ்பானு வைக்கலான்னு கூப்பிட்டு இருக்காரு குமரவேல். டேய் பார்த்து வெடிடா பார்த்துன்னு சொல்லிக்கிட்டே பாட்டி மெதுவா எதிர்வீட்டு பக்கம் போறாங்க. அவங்க கோமதின்னு கூப்பிட்டுக்கிட்டே நடு ரோட்டுக்கு வர, அம்மான்னு கோமதியை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. கன்னத்தை தருவிட்டு நல்லா இருக்கியா கோமதி, தீபாவளி எல்லாம் எப்படிமா போகுதுன்னு கேட்க, போகுதுமான்னு கோமதியை சிரிக்க, இவங்க பொண்ணுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க. சரி பலகாரம் எல்லாம் சுட்டியாமா அப்படின்னு பாட்டி கேட்க, சுட்டேன். ஆமா உங்க வீட்டுலங்கிறாங்க கோமதி. இங்கேயும் சுட்டாச்சுங்கிறாங்க பாட்டி சிரிப்போட. அடுத்து பாட்டியும் கோமதியும் லோ வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க. மாறி பாத்தியா அம்மாவும் பொண்ணு ரகசியம் பேசுறாங்களாம் அப்படின்னு வடிவு சொல்ல, பார்த்தேன். நீங்களும் ராஜி பேசலையா, பேசுங்கிறாங்க மாறி. இங்க கோமதி அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு பேசணும்னெல்லாம் இல்ல மாதிரி, அவளை அப்பப்ப பார்த்தா மட்டும் போதுங்கிறாங்க வடிவு. நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்னு வடிவு சொல்ல, என்னக்கா நீங்க முகத்தை பார்த்தாவே தெரியலையா நல்லா இருக்கான்னு அப்படின்னு மாறி சொல்ல, ஆமான்னு வடிவும் சந்தோஷமா தலையாடுறாங்க. போய் பேசுங்க அப்படின்னு மாறி சொல்ல, வடிவு யோசனையா நிக்கிறாங்க. அக்கா அங்க பாருங்க, அப்பத்தாவும் அத்தையும் ரொம்ப நேரமா ரகசியம் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அவங்க பேசுறது கூட பெரிய விஷயம் இல்ல ராஜி, ஆனா அவங்க பேசிக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் காமெடியா இருக்குன்னு பட்டாசை பிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க மீனா. ஆமா அங்க இருக்கே அது என்னன்னு பழனி கேட்க, அது மேல போய் பூ மாதிரி வெடிக்குள்ள டம்மால்னு இந்த பட்டாசு மாமான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு செந்தில். அம்மாவும் பொண்ணு பேசிட்டு இருக்க, அதை ரொம்ப பரவசத்தோட பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரிம்மா நான் வர்றேன்னு கோமதி திரும்ப, சரிம்மா போ அப்படின்னு பாட்டி அவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. 2 பக்கமும் இருந்து மாறி மாறி பட்டாசுங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இடையில பார்த்துன்ற கமெண்ட்ஸ் வேற. இவ்வளவு பெரிய பட்டாசான்னு ஆச்சரியங்கள் வேற. எதுக்கு இவ்வளவு பெரிய பட்டாசு வைக்கிறேன்னு ராஜு கிட்ட செந்தில் கேட்க, ஹலோ இதை விட பெரிய பட்டாசே நாங்க வெடிப்போம், பயமா இருந்தா ஓரமா போங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. கையில எதுவும் பற்ற போகுது பார்த்து அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அக்கா நீங்க வாங்க இங்க வைக்கவா அப்படின்னு ராஜி கேட்க, சரி ராஜிங்கிறாங்க மீனா. ராஜிமா பாத்துங்கிறாரு சரவணன். பாத்துடா அப்படின்னு பழனியும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்பா ராஜி பாத்துப்பா மேல கீழே பற்றாம அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, சரிங்க மாமான்னு ராஜி பட்டாசை பத்த வைக்க போக, கதிர் ஏதோ காவல் அதிகாரி மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. வச்சுட்டேன்னு ராஜி நிமிர அவரை டக்குன்னு இழுத்துட்டு வந்துடுறாரு கதிரு. எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த புது மாடல் புஸ்வானம் புஸ்னு மேல போயிட்டு இருக்கு. எல்லாரும் கைத்தட்டி ஹேன்னு ஆரவாரம் பண்ண, எதிர் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இவங்களதான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நானு அப்படின்னு மீனா ஒரு பெரிய பட்டாசை தூக்கிட்டு போக, மீனா வேணா சொன்னா கேளு, இவ்வளோ பெரிய பட்டாசெல்லாம் வெடிக்காத அப்படின்னு ஊதுபத்தியோட பக்கத்துல வந்து நிக்கிறாரு செந்தில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, பார்த்து அப்படின்னு கதிரும் சரவணனும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து மீனா என்ன கை இந்த உதறிட்டு இருக்குன்னு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு செந்தில். நீங்க கம்மன் இருங்க, தள்ளி போங்க, சும்மா இருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அந்த புள்ளையும் வைக்க விடாம கெடுக்கிறான் பாரு, டேய் நீங்க வாடா தள்ளி போடான்னு பழனி சொல்ல, டேய் செந்தில் கூட இருங்கிறாரு சரவணன். வச்சுட்டேன் அப்படின்னு மீனா பரவசமா சொல்ல, பத்திக்கிச்சுங்கிறாரு செந்திலும். 2 பேரும் வேகமா பின்னாடி வந்து பார்க்க, அந்த பட்டாசு கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்ல. என்ன தலைகீழ வச்சுட்டீங்களான்னு பழனி கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நிதானமா வானத்துல போய் வெடிச்சு கலரா பூ மாதிரி விழ, செம்மையா இருக்குதுப்பா, பூ மாதிரி கொட்டுது அப்படின்னு எல்லாரும் வானத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. குமரவேல் கையில ஊதுபத்தி பொதிஞ்சிட்டு இருக்கு. கண்ணுல பொறாமத்தி கண்ணுன்று ஓடிட்டு இருக்கு. பாட்டிக்கு ஏக சந்தோஷம்.
தீபாவளியை அவங்களுக்காக தான்ற மாதிரி சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் பட்டாசு வெடிக்க ரெண்டு வீட்டையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாட்டி. வரிசையா மேல போற ஷாட் வச்சிட்டு இருக்க குமரவேல் எந்த வெடியும் வெடிக்காம எதிரிலேயே பார்த்துட்டு இருக்காரு. கதிர், ராஜி, செந்தில், மீனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வர்றவரோட பார்வை சரவணன் கிட்ட வந்து நிக்க, கொஞ்சம் முன்னாடி அவரு அரசிக்கிட்ட பேச வந்தப்போ பட்டுன்னு சரஞ்சரமா அடிச்சது ஞாபகம் வருது. அவரோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஒரு பட்டாசை கையில எடுத்து வெடிச்சு தூக்கி போடுறாரு. கரெக்டா அது சரவணன் கால் கிட்ட வெடிக்க ஐயோன்னு அவரு துள்ளி குதிச்சு போறாரு. டே பாத்துடா அப்படின்னு பாண்டியன் பதற எல்லாரும் திடுக்குன்னு பார்க்க சரவணன் எதிர் வீட்டை பாக்குறாரு. அங்க குமரவேல் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு நிக்க என்ன இவன்ற மாதிரி அவங்க வீட்டுல எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. சரவணன் என்னடா அப்படின்னு முன்னாடி போக, டேய் என்னடா பண்றேன்னு கதிரும் ஒரு எட்டு முன்னாடி வர்றாரு. வெடி வெடிக்க உனக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதிர் வர, செந்திலும் வர்றாரு. குமரவேலு நீங்க அத்தனை பேரும் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லடா, வாங்கடாங்கிற மாதிரி முன்னாடி வர அவங்க வீட்டு லேடிஸ் எல்லாமே டக்குன்னு பக்கத்துல வர்றாங்க. டேய் அண்ணன் பக்கத்துல தான் கொளுத்தி போடுவியாடான்னு கதிர் கேட்க, டேய் வேணும்னு தான் பண்றியாடா, இத கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு செந்தில் கத்திக்கிட்டு இருக்க, டேய் குமாரு கவனமா இருக்க மாட்டியாடான்னு வடிவு மிரட்டுறாங்க. குமரவேல் உச்சி கொட்டிட்டு பார்க்க, இது கவனக்குறைவால் இல்ல வேணும்னு தான் பண்றான் அப்படின்னு சரவணன் சொல்ல, சரவணா தெரியாம பண்ணிருப்பான் விட அப்படின்னு சுகன்யா சொல்ல, ரெண்டு பக்கமும் பதட்டம் ஜாஸ்தி ஆகுது. தெரியாமலையா? இவன் தெரியாம பண்ணின மாதிரி எல்லாம் தெரியல, சண்டை போடணும்னு வேணும்னு எங்க அண்ணன் மேல வெடிக்கிறான். என்னடான்னு கதிர் கேக்குறாரு. நான் ஒண்ணு வேணும்லாம் பண்ணலடா, நான் ஒண்ணு வேணும்ல போடலடா அப்படிங்கிறாரு குமரவேல். ரெண்டு பக்கமும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இவன் பத்த வச்சு அங்க இருந்து தூக்கி போட்டதை நான் பார்த்தேங்கிறாரு சரவணன். விடு சரவணா விடு அப்படின்னு பழனி வந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு முத்துவேல் வர்றாரு. என்னடா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு முத்துவேல் கேட்க, குமாரு சரவணன் மேல படுற மாதிரி வெடிய வெடிச்சிட்டான் அப்படின்னு மாறி சொல்ல, சரவணன் சந்தோஷத்தோட மேல இருந்து கீழே வரலும் பாக்குற சக்திவேல் காய ஒன்னும் படலையேன்னு கிண்டலா கேக்குறாரு. ஆஹாஹா படலங்க, கொஞ்சம் விட்டுருந்தா பட்டிருக்கோன்னு மாறி பதறி போய் சொல்றாங்க. அதுக்குதான் இந்த குதி குதிக்கிறாங்களோ அப்படின்னு சக்திவேல் படு நக்கலா கேட்க, இங்க பாருங்க பிரச்சனை வேணாம்னு தான் பேசாம ஒதுங்கி நிக்கிறோம், தேவையில்லாம வந்து நின்று வீம்புக்கு பிரச்சனை இழுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன்னு சக்திவேலை பார்த்து பாண்டியன் சொல்றாரு. தீபாவளின்னா பட்டாசு வெடிக்க தான் செய்வாங்க, மேல படதான் செய்யும் அப்படின்னு முத்துவேல் கெத்தா சொல்ல, சொல்லுங்கண்ணே நல்லா அப்படின்னு சக்திவேலும் சந்தோஷமா சொல்றாரு. பாண்டியன் என்ன சொல்லலான்னு பார்க்க, அதெல்லாம் சரிதான், தெரியாம படுறது வேற, இவன் வேணும்னு செய்யற ஆள் தானேங்கிறாரு செந்தில். ஆனா வேணும்னே தூக்கி போட்டீங்கன்னு வைங்க, பதிலுக்கு நாங்களும் அதைத்தான் செய்வோம் அப்படின்னு செந்தில் மிரட்ட, எங்க தூக்கி போட்டு பாக்கலாங்கிறாரு குமரவேல். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கன்னு செந்தில் கத்த, அப்படிதான்டா வாடா பாத்துக்கலாங்கிறாரு குமரவேல். நாங்க வெடிய போட்டா நீ தாங்குவியா அப்படின்னு கதிர் கத்த, வாடாங்கிறல்ல அப்படின்னு குமரவேல் கத்த, சாம்பல் ஆக்கி விட்டுருவோம் பாத்துக்கடான்னு மிரட்டிட்டு இருக்காரு சரவணன். டேய் என்னடா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமரவேல் எகிர, நீ தாண்டா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கதிரும் கத்திட்டு இருக்க, மாப்பிள்ளைங்களா அப்படின்னு பழனி தடுத்துட்டு இருக்காரு. ஏன்பா நாள் பூரா சண்டை போடுறதெல்லாம் பத்தாதா, நல்ல நாள் அதுவுமா கூட சண்டை போட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு பாட்டி கேட்க, நான் வேணும்னே பண்ணல அப்பத்தா அப்படின்னு கூசாம சொல்றாரு குமரவேலு. இங்க பாருங்கப்பா, இனிமே அவன் பண்ண மாட்டான்ப்பா, ஏதோ தெரியாம பட்டுடுச்சு விட்டுடுங்கப்பாங்கிறாங்க பாட்டி. எல்லாரும் முறைச்சுக்கிட்டே நிக்க, ஏன் ஆத்தா நீயே ஆத்தா இந்த நண்டு சிண்டெல்லாம் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கிற, தீபாவளின்னா வெடிக்க தான் செய்வாங்க, வேணும்னா அவங்க ஒதுங்கி போகட்டும்ங்கிறாரு சக்திவேல். டேய் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எல்லாத்தையும் நீதாண்டா பூதாகரமா ஆக்கிட்டு இருக்கிற, பண்டிகை நாளை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே சக்தி, சண்டை போடுறதுக்கு இல்லல்ல, ஏன்டா இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு பாட்டி பேசிக்கிட்டே போக, நீ என்ன வேணா பேசாத்தா நான் இப்படிதான் இருப்பேன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல். ஏய்யா இனிமே எந்த வம்பு தும்புக்கும் வரமாட்டாங்க ஐயா, போங்க நீங்க போய் வெடிங்க ஐயா போங்கன்னு பாட்டி சொல்ல, அங்கேயே முறப்பா நின்னுட்டு இருக்காங்க. ஏங்க அதான் அம்மா சொல்றாங்கல்ல விடுங்க வாங்க போலான்னு கோமதி கூப்பிட, அப்படின்னு பாட்டி தலையாட்டிட்டு இருக்காங்க. இலை போங்கடான்னு பாண்டியன் சொல்ல, போங்க ஐயா போங்கங்கிறாங்க பாட்டியும். குமரவேல் ஒரேட்டு முன்னாடி வைக்க அவரோட சட்டையை கொத்தா பிடிக்கிறாரு முத்துவேல். நீ இந்த பக்கம் போடாங்கிறாங்க பாட்டி. டேய் குமார் உனக்கு புண்ணியமா போகும் போடாங்கிறாரு பழனியும். டேய் நீ போடா கட்சி மாறி.
ஏன் அத்தா இவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்களா, நாமளும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு சரவெடிய வெடிக்க சக்திவேல் களத்துல இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வாய்ச்சண்டையை விட்டுட்டு பட்டாசு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த பக்கம் செம்ம ஜாலியா வெடிச்சிட்டு இருக்க, அந்த பக்கம் அவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா வெடிச்சிட்டு இருக்காங்க. இதுல அப்பப்போ அம்மாவும் பொண்ணும் சைட் அடிச்சுக்கிற மாதிரி பார்வை பரிமாற்றம் வேற. பாட்டிக்கும் கோமதிக்கும் எதிர் வீட்டுல மத்தாப்பும் சாட்டையும் சொல்லிட்டு இருக்க, இங்க வெடியும் வேட்டுமா பட்டார் படார்னு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரமா இல்லாத மயிலு சட்டுன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கையில மத்தாப்பும் கண்கள்ல பரவசமும் முகத்துல சந்தோஷமுமா ரெண்டு குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணட்டும், நாமெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தயாராகலாம். குமரவேல் மறுபடியும் வில்லன் ஃபார்முக்கே வந்துட்டாரு. அடுத்தடுத்து என்னென்ன வருது, என்ன வேடிக்கையெல்லாம் நடக்குதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.